கடந்த 100 நாட்களில் அரசு பாகுபாடின்றி அனைத்து கட்சிகளையும் அரவணைத்து செல்லும் ஆட்சியாக தாவேக அரசு செயல்படுகிறது என சட்டப்பேரவைத் தலைவர் பேச்சு. திரைத்துறையிலும் அரசியல் துறையிலும் முதலமைச்சர் முத்திரை பதித்து வருவதாகவும் பாராட்டு. சட்டமன்றத்தில் மாற்று கருத்து கொண்டவர்களையும் இன்முகத்தோடு வரவேற்று அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளை இடம் தராமல் ஜனநாயகம் மற்றும் சட்டமன்ற மரபுகளை புதுப்பித்து அரசியலில் ஒரு புதிய நாகரிகமான பண்பை இந்த 100 நாட்களில் மாண்பு முதலமைச்சர் அவர்களிடம் நாம் கண்டோம். திரையுலகிலும் சரி, மக்கள் மன்றத்திலும் சரி, தொட்டதெல்லாம் துலங்க செய்த நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்று 100 நாள் சாதனை கடந்து நூற்றாண்டு போற்றுதல் பல சாதனைகளை படைக்கப் போகிறார் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்துக்கு இருக்கப் போவதில்லை. 100 நாளில் சாதனை காட்டிய வேந்தனே, இன்னும் நூற்றாண்டு பேசும் சரித்திரம் படைப்பாய், பகைவர் சூழ்ச்சிகளை தூள் தூளாக மக்கள் மறைபலத்தோடு என்றும் வெல்வாய் என்ற வரிகளுக்கு இணங்க இன்னும் பல சாதனை திட்டங்களை தமிழக மக்களுக்கு வழங்கி தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுத்து நமது மாநிலத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றும் தங்களின் மக்கள் பணி தொய்வின்றி தொடர மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அவரது அமைச்சரவைக்கும் இந்த அவையின் சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாகவும் எனது உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தாவேக அரசு பதவியேற்று இன்றுடன் 100 நாட்கள் எட்டிய நிலையில் முதலமைச்சர் விஜய்க்கு சட்டப்பேரவையில் பேரவைத் தலைவர் வாழ்த்து. விளம்பரத்தை தேடாமல் கடந்த 100 நாட்களில் வலுவான அடித்தளத்தை தாவேக அரசுக்கு அமைத்திருக்கிறது எனவும் புகழார். 100 நாட்களில் வலுவான அடித்தளத்தை அமைக்கும் வகையில் ஆட்சி கட்டிலில் ஏறியவுடனே விளம்பர வெளிச்சத்தை தேடாமல் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் முதன்மையான கோப்புகளில் கையெழுத்திட்ட அந்த பொன்னான கரம் நமது மாண்புமிகு முதலமைச்சருடையது. இந்த அரசு பொறுப்பேற்றது முதல் அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் ஆட்சி கவிழ்ந்துவிடும், இது காகித கப்பல் என்று ஏளனம் செய்தவர்கள், ஏகடையும் பேசியவர்கள், பகல் கனவு கண்டவர்கள் என்று நிலையில் நமது முதலமைச்சரின் 100 நாள் கடின உழைப்பால் இன்று மக்கள் ஆதரவு என்னும் பெருங்கடலில் திக்கு தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேக அரசு பொறுப்பேற்று 100 நாட்கள் ஆன நிலையில் ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி என்ற முதலமைச்சர் ஜோசப் விஜய் பதிவு. 100 நாட்களில் அரசு செய்த சாதனைகளை பட்டியலிட்டு வீடியோ வெளியிட்ட முதலமைச்சர் ஜோசப் விஜய். வாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃப்ரெஷ் கவர்னன்ஸ், ஒரு நியூ கவர்னன்ஸ் ஒன்று கொடுப்போம். This is a new beginning, a new era. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். போதைப் பொருள் கலாச்சாரம், நம்ம பசங்களை அதுல இருந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம அரசனுடைய பொறுப்பு. கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், பஸ் வசதி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் என்னுடைய முதல் கவனம். இது உங்களுடைய ஆட்சி, உங்களுக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும். கூட்டுறவு வங்கிகளில் 75,000 ரூபாய் பெற்ற பயிர்க்கடன்கள் முழுவதும் ரத்து செய்யப்படும் என சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. 75,000 முதல் 1 லட்சம் ரூபாய் பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 75,000 ரூபாயும், 1 லட்சம் மேல் பெற்ற பயிர்க்கடன்களில் 35,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் எனவும் உத்தரவு. தமிழ்நாடு அரசின் நிதிநிலை மற்றும் நிதி ஆதாரங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டும் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு பின்வரும் கூடுதல் தள்ளுபடியை வழங்கிட அரசு முடிவு செய்துள்ளது. 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாகவும், 75,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். இதன் மூலம் 75,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ள 2,38,264 விவசாயிகளுக்கு தலா 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி வழங்கப்படும். இதனால் ஏற்கனவே பெற்ற தள்ளுபடி தொகைக்கு மேலாக 40,000 ரூபாய் வரை கூடுதல் தள்ளுபடி பெறும் வாய்ப்பு ஏற்படும்.
இந்த கூடுதல் பயிர்க்கடன் தள்ளுபடியால் அரசுக்கு சுமார் ரூபாய் 953.06 கோடி கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும். இருந்தாலும் தமிழக விவசாயிகளின் நலனில்தான் நமது நலன் உள்ளது என்று கருதி சுமார் 13.34 லட்சம் விவசாயிகளுக்கு மொத்தமாக 6,220 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடியை இந்த அரசு வழங்குகிறது. கடந்த ஆட்சியில் தள்ளுபடி செய்யப்பட்ட பயிர்க்கடனுக்கான தொகையை கூட்டுறவு வங்கிகளுக்கு முறையாக வழங்கவில்லை என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் விளக்கம். பயிர்க்கடனால் ரத்து செய்யப்படுவதால் அரசுக்கு ஏற்படும் கூடுதல் நிதி சுமையை விவசாயிகளுக்காக தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளும் எனவும் அறிவிப்பு. கர்நாடகாவில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான ஜோசப் விஜய் கண்டனம். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகளை வழங்குவதுடன் உயர்மட்ட விசாரணை குழு அமைத்து தவறு இழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு தமிழக முதலமைச்சர் வலியுறுத்தினார். கர்நாடக வனத்துறையினரால் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கண்டனம். உயிர் இழந்தவர்களின் குடும்பங்களுக்கு கர்நாடக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் இந்த வழக்கு CBI விசாரணைக்கு மாற்றுவதற்கு தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். தமிழகத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை இரும்பு கரம் கொண்டு கட்டுப்படுத்த வேண்டும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கோரிக்கை. கோவையில் கொல்லப்பட்ட மாணவரின் குடும்பத்துக்கும் அரசு வேலை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். உயிரிழந்த மாணவருடைய பெற்றோர் தரப்பில் கூறப்பட்ட குற்றச்சாட்டு அரசும் காவல்துறையும் மிக கவனத்தில் கொள்ள வேண்டும். சில ஆண்டுகளாக தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் ஒளிவு மறைவின்றி பள்ளிகள் கல்லூரிகள் எல்லா பக்கம் இருக்கு. ஆகவே இது போதைப் பொருள் சம்பந்தம் சொல்ல வேண்டாம். இன்னும் கவனமா காவல்துறையும் அரசும் கண்டிப்பா இது நடவடிக்கை எடுக்கணும். போதைப் பொருள் சம்பந்தமா இருக்கு. போதைப் பொருள் எல்லா மக்களும் அதுதான் பேசுறாங்க, எல்லாம் இருக்காங்க. ஆகவே காவல்துறை நீங்க அரசு நடவடிக்கை எடுக்க நீங்க முயற்சி செய்யறீங்க. காவல்துறை இன்றைக்கு உங்களுக்கு தகவல் கொடுத்ததை வச்சுதான் அமைச்சர் பேசுறாரு. ஆனா காவல்துறை அவர் சரியான தகவல் கொடுக்கல நினைக்கிறாங்கவே. அரசு கவனத்தில் கொண்டு கண்டிப்பாக இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட மாணவர் குடும்பத்துக்கு அரசு வேலையும் நிவாரணம் வழங்க வேண்டும். தாவேக அரசின் 100 நாட்கள் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மோசமான நிலையில் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கொலை, கொள்ளை மற்றும் பாலியல் வன்கொடுமை கடந்த 1 வாரங்களில் அதிகமாக நடைபெற்றுள்ளதாகவும் புகார். 100 நாள் சாதனைன்னு இந்த அரசு பெருமை பேசுற இதே நேரத்தில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இந்த 100 நாள்ல எந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படிங்கறதும் இந்த சம்பவங்களே சாட்சி. இது மாதிரியான சம்பவங்கள் தொடராம இருக்க இந்த அரசு என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகுது? மிக முக்கியமா பள்ளி கல்லூரிகள்ல வன்முறைக்கு எதிராகவும் ஒழுக்கத்தை வளர்த்தெடுக்கவும் கவுன்சிலிங் வகுப்புகளை நடத்த வேண்டும் இந்த அரசை கேட்டுக்கொள்கின்றோம். போதைக்கு எதிரான தொடர் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். மிக முக்கியமா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கட்டுக்குள் கொண்டு வர இந்த அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். போதைப் பொருட்கள் பயன்படுத்தியவர்களை தட்டி கேட்டதால் கோவையில் கல்லூரி மாணவரும் சென்னையில் பள்ளி மாணவரும் கொலை செய்யப்பட்டது குறித்து சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் சார்பில் கவன ஈர்ப்பு தீர்மானம். போதைப் பொருட்கள் கண்காணிப்பை தடுக்க அமைக்கப்பட்ட சிறப்பு படை என்ன செய்து வருகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கேள்வி. மாணவர் அமுதன் விஷயத்துல கோவை செட்டிப்பாளையம் போலீசார் அமுதனை வழக்கு ஒன்றின் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு வர சொல்லியிருக்கிறாங்க. அப்பொழுது அந்த போதை கும்பல் பத்தி தகவல்களை கேட்டு அமுதனிடம் கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. தகவல் வாங்கின காவல்துறை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு நியாயமா அந்த போதைப் பொருட்களை சீஸ் செய்திருக்க வேண்டும், பறிமுதல் பண்ணியிருக்க வேண்டும். ஆனா போதைப் பொருள் பயன்பாடு பத்தி தகவல் தந்த அமுதனுடைய தகவல்களை குற்றவாளிகள் கிட்டேயே பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் அமுதனுடைய மரணத்திற்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. கோவையில் மட்டுமல்ல, சென்னையிலும் இதே மாதிரி ஒரு சம்பவம் கடந்த 14ஆம் தேதி நடந்திருக்கு. சென்னை திருவொற்றியூர்ல
அரசு பள்ளியில் +2 படிச்சுட்டு இருந்த மாணவனோட பேர் தனுஷ். அவர் போதை கும்பலை தட்டி கேட்டிருக்காரு. அதற்காக பட்டப்பகல்ல சுமார் 30 பேர் கொண்ட ஒரு கும்பல் தனுஷ் அவர்களை அடிச்சே கொலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த அரசு போதைப் பொருள் தடுப்பு படையை உருவாக்கி இருக்கோம்னு சொல்லிடுறீங்க. அதை சொல்லி பல கோடி ரூபாயில விளம்பரம்லாம் பண்ணியிருக்கிறீங்க. ஆனா களத்துல நடக்கிறதை பார்த்தா இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. சென்னை மற்றும் கோவையில் மாணவர்கள் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் முரண்பாடான தகவல் பரப்பப்படுவது வருத்தம் அளிக்கிறது என பாஜக மற்றும் இடதுசாரி கட்சிகள் வலியுறுத்தல். கல்வி நிறுவனங்களில் போதை கலாச்சாரத்தையும் குழு மோதலையும் காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என வலியுறுத்தல். கல்வி கூடம் என்பது கல்வியை தருவது மட்டுமல்ல, ஒரு ஒழுக்கத்தையும் எதிர்காலத்தையும் ஒரு நல்ல மனிதனாக ஹியூமன் பீயிங் ஹியூமன் பண்ற இடம் தான் கல்வி கூடம். ஆனா இன்னைக்கு தமிழகத்தில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று நாம் போற்றுகின்ற நிலையில் பள்ளி மாணவர்களிடையே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுது எதிர்காலமே எப்படி ஆகிவிடுமோ என்ற ஒரு பயம். கோவை மாணவர் அமுதன் கொலை சம்பவத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலே கண்டனத்தை தெரிவிப்பதோடு உரிய விசாரணை நடத்தவும் போதைப்பொருள் கலாச்சாரத்தை முற்றிலுமாக ஒழித்திடவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துகிறது. இந்த அரசாங்கம் நிச்சயமாக காவல்துறை மீது சம்பந்தமாக உரிய கவனத்தோடு இருந்து அதை சரி செய்யவில்லை என்று சொன்னால் தொடர்ச்சியான சம்பவமாக மாறும் என்பதை அதை கருத்தில் கொண்டு இதற்கு உரிய நடவடிக்கை வேண்டும் என்று கேட்டு அமர்கிறேன். சம்பந்தப்பட்ட அமுதன் உள்ளிட்ட பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த பள்ளி குழந்தைகளுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும். குற்றவாளிகள் மீது கடுமையான தண்டனையை பெற்றுத் தருவதற்கு இந்த அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும். அந்த இழந்து போயிருக்கிற அந்த குடும்பத்திற்கு உரிய பாதுகாப்பு மட்டுமல்ல, நிவாரணங்களை வழங்குவதற்கும் அரசு தயாராக இருக்க வேண்டும். பள்ளி கல்லூரிகளில் போதைப்பொருள் நடமாட்டம் கண்காணிப்பு மேலும் அதிகரிக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் காங்கிரஸ் வலியுறுத்தல். பெற்றோர்கள் மத்தியில் ஏற்படும் அச்சத்தை போக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். அவர்கள் மத்தியில் இப்பொழுது ஒரு பதட்டமான ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதை மாண்புமிகு முதலமைச்சர் கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த கொலை நடந்த பொழுது மிக சிறப்பாக தன்னுடைய காவல்துறையை ஏவிவிட்டு அதனுடைய கொலை குற்றவாளிகளை கைது செய்துள்ளார்கள். மேலும் இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் எந்த தயவு தட்சணையின்றி உடனடியாக இதற்காக உடனே சட்டத்தின் முன் அவர்களை நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கோவை மற்றும் சென்னை மாணவர்கள் கொலை செய்யப்பட்டதால் பெற்றோர் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ளதாக பாமக சார்பில் சட்டப்பேரவை உறுப்பினர் கணேஷ்குமார் வலியுறுத்தல். கடந்த ஆட்சி போல் தமிழகத்தில் கொலை, போதைப் பொருட்கள் நடமாட்டம் தங்கு தடையின்றி நடைபெறுவதாகவும் புகார். கோவை மாவட்டத்தில் அமுதன் என்கின்ற ஒரு கல்லூரி மாணவர் 20 பேர் கொண்ட கும்பலால் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாகவும் காவல்துறையின் சார்பாகவும் ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டாலும் கூட அம்மாணவனுடைய பெற்றோர்கள் அந்த மாணவன் ஒரு விசாரணையின் பொழுது இந்த பகுதியில் இவ்வாறாக போதைப் பொருட்களுடைய பழக்கம் இருக்கிறது என்று தெரிவித்ததாகவும் அந்த தகவல் யார் யார் அந்த போதைப் பொருட்களை விற்கிறார்களோ அவர்களுக்கு சென்றடைந்த காரணத்தினால் அவர்கள் திட்டமிட்டு ஒன்று கூடி அம்மாணவனை அடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுடைய பெற்றோர் கூறுகிறார்கள். இருவேறு கருத்துக்கள் இவ்வாறு நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதுவாக இருந்தாலும் அது மாணவன் கொலை செய்யப்பட்டது என்பது போதைப் பொருட்கள் சம்பந்தமான விஷயம் என்று அறியும் பொழுது மனவேதனை அடைகிறது. இதேபோல் திருவொற்றியூர் பகுதியிலும் தனுஷ் என்கின்ற மாணவன் அடித்து கொலை செய்யப்படுகிறான். அதற்கும் காவல்துறை சார்பாக ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. பெற்றோர்கள் வேறு விதமாக கஞ்சா புழக்கத்தினால் ஏற்பட்ட தகராறு, ஆள் மாறி இவர்களை தாக்கிவிட்டார், அதனால் இவர் உயிரிழந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். நாம் மனதில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு இந்த கஞ்சா பழக்கம், போதைப் பொருள் பழக்கம் என்பது 18-15 வயது கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்களிடையே கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் நாம் எல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டு இருக்கிறது. போக்சோ வழக்குகள், போதைப்பொருள் நடமாட்டம் எந்த ஆட்சியில் அதிகம் நடைபெற்றது என சட்டப்பேரவையில் காரசார விவாதம்.
திமுக உறுப்பினர்களும் தாவேக அமைச்சர்கள் மாறி மாறி புகார் தெரிவித்ததால் அவையில் கூச்சல் குழப்பம். ஆனால் இந்த கலாச்சாரம் எங்க ஆதாரம் இங்க இருக்கு. ஆதாரம் ஒரு பேச விட சொல்லுங்க. தைரியம் இருந்தால் என்ன பேச சொல்ல விடுங்க. பேசுங்க. உண்மை இருந்தால் அமைதியா இருக்கணும். உண்மையற்றவர்கள் தான் சவுண்ட் கொடுப்பாங்க. உண்மை இல்லைன்னா பயம் வந்து எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. எங்க பக்கம் உண்மை இருக்கு, என்கிட்ட உண்மை இருக்கு. ஒரு போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் அதிகமா உருவாச்சுன்னா எங்க முதல்ல பிரச்சனை வரும்னா குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை உருவாக்கப்படும். போதைப் பொருட்கள் புழக்கம் குறித்து திமுக மற்றும் தாவேகா இடையே சட்டப்பேரவையில் காரசார விவாதம். திமுக ஆட்சியில் ஜாபர் சாதிக் போதைப் பொருட்கள் கடத்தியதாகவும் தாவேகா அமைச்சர் பொது இடத்தில் போதைப் பொருட்களை பயன்படுத்தியதாகவும் இரு தரப்பினரும் மாறி மாறி புகார் தெரிவித்துக் கொண்டதால் அவையில் சலசலப்பு. கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்தில் நிலவும் போதைப் பொருள் பழக்கத்தை பற்றி நாம் இங்கே அனைவரும் அறிந்த விஷயம்தான். ஏற்கனவே உலக இன்டர்நேஷனல் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் என்ற நபர், இன்டர்நேஷனல் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் என்ற நபர் டெல்லியில் கைது செய்யப்பட்டார். அவருடனும் அப்போது இருந்த முதல்வர் குடும்பம் முதல் அமைச்சர்கள் வரை அதிகாரிகள் வரை அனைவரும் எவ்வளவு தூரம் தொடர்பில் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும். இதுவரை அந்த நபர் சம்பந்தப்பட்ட எந்த வழக்கும் தமிழ்நாட்டில். சென்னை திருவொற்றியூரில் கொலை செய்யப்பட்ட அரசு பள்ளி மாணவன் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூற வந்த அமைச்சர்கள் பதிலளிக்காமல் சென்றதால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் கூச்சலிட்டதால் பரபரப்பு. ஒரு ஸ்கூல்லயும் 3 காவல்துறை நீங்க போடுங்க சார். ஒரு கான்ஸ்டபிள் போடுங்க சார். சிசிடிவி கேமரா போடுங்க சார். சிசிடிவி கேமரா போடுங்க சார். பாதுகாப்பு படைகளை போட்டு எந்த பயனும் இல்லை எனவும் அமைச்சர்களுக்கு தரும் பாதுகாப்புகளை பள்ளிகளில் கொடுத்திருந்தால் இழப்பு ஏற்பட்டு இருக்காது என்றும் உறவினர்கள் கொந்தளிப்பு. அப்ப சொல்ற எங்களை என்ன பண்ணுவாங்க? நாளைக்கு எங்க ரோட்ல எங்களை கொல்லுவாங்க. அப்ப திருப்பி வந்து எங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட நீங்க பேட்டி எடுப்பீங்க. இதான் நடக்க போகுது. என்ன பண்ண போறீங்க? சும்மா அந்த படம் இந்த படம் போட்டு சும்மா தண்டப்பட பாருங்க. பாதுகாப்பு வாழ்வாதாரம் அவனுக்கு தந்துருவீங்களா நீங்க? நஷ்ட அந்த பையனை திரும்பி தர முடியுமா உங்களால? ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. அப்புறம் இப்படி பண்ணி என்ன பிரயோஜனம்? என்ன பணம் போட்டு என்ன பிரயோஜனம்? இப்ப இதுக்கு மேல என்ன காவல்துறை என்ன ஆக்ஷன் எடுக்க போகுது நம்மளோட என்னோட கேள்வி. இன்னொன்னா நான் என்னோட என்ன சார் ஒரு பள்ளி ஒரு ஸ்கூல்லயும் ஒரு இடத்துலயும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேர் ஒரு காவல்துறை வெளியே ஒரு பாதுகாப்பா இருக்கணும். இன்னைக்கு சாதாரண ஒருத்தருக்காக ஒரு கேட்ல 30 பேர் இருக்காங்க. இந்த இடத்துல 30 பேர். நான் 500-1000 பேர் படிக்கிற ஒரு பள்ளியில யாருமே கிடையாது. ஒரு காவல்துறை கூட இருக்க மாட்டாங்க. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே உள்ள வெளக்கானத்தம் கிராமத்தில் உணவில் விஷம் வைத்து வளர்ப்பு நாய் மற்றும் கோழிகள் கொலை. உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் அதே பகுதியைச் சேர்ந்த முத்துவேல் என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே கால்நடை வளர்ப்பு தொழில் சிறக்கவும் மழை வேண்டியும் சிறப்பு வழிபாடு. ராஜ்பாய் அம்மன், மதையானை கருப்பசாமி, வெள்ளிமலை ஆகிய குலதெய்வங்களை வணங்கி பூஜை மற்றும் வழிபாடு செய்து வளர்ப்பாடுகளை பலியிட்டு பொதுமக்கள் விருந்து வைத்தனர். ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உருண்டு விழுந்த பாறைகள். ரஜோரி புஞ்ச் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு.
காவிரியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரி தமிழ்நாடு அரசின் மனு உள்ளிட்ட மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. கர்நாடக அரசின் உண்மைக்கு புறம்பான அவசர மனுவை நிராகரித்து 21,413 கன அடி நீர் திறக்க உத்தரவிட வேண்டும் என தமிழ்நாடு அரசு மனுவில் தெரிவிப்பு. ஈரோட்டில் களை கட்டிய ஓணம் கொண்டாட்டம். கேரள பெண்கள் பாரம்பரிய உடை அணிந்து வண்ண வண்ண மலர்களால் பிரம்மாண்டமான அத்தப்பூ கோலமிட்டு தொடர்ந்து பாரம்பரிய நடனமாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடும் வெயிலால் சுமார் 9,000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி அதிகரிப்பு காரணமாக விலை வீழ்ச்சியால் தங்களுடைய செலவினங்களுக்கு கூட கட்டுப்படி ஆகவில்லை என உப்பு உற்பத்தியாளர்கள் கவலை. இந்திய பங்குச் சந்தையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை வெளிநாட்டு முதலீட்டு நிறுவனங்கள் 16,621 கோடி ரூபாய் முதலீடு. அமெரிக்க வட்டி விகிதார குறைப்பு எதிர்பார்ப்பு, நிறுவனங்களின் சீரான லாபம் மற்றும் சந்தை மதிப்பீடு ஆகியவற்றால் கடந்த மாதம் முதல் முதலீடுகள் அதிகரிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 1,14,160 ரூபாய்க்கு விற்பனை. ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 50 ரூபாய் உயர்ந்து 14,270 ரூபாய்க்கு விற்பனை. யுஜிசி நெட் தேர்வு வினாத்தாள் குளறுபடி தொடர்பாக எழுந்த புகாரை தொடர்ந்து ஆங்கிலம், வணிகவியல், சோசியாலஜி பிரிவுகளுக்கு மறுதேர்வு செப்டம்பர் 9, 10 ஆகிய தேதிகளில் நடைபெறும். மறுதேர்வுக்கு கூடுதல் கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படாது என்றும் மற்ற 84 பாடங்களின் முடிவுகள் திட்டமிட்டபடி வெளியிடப்படும் என்றும் தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டம் சுள்ளங்குடி குக்கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்து நீட் தேர்வில் 490 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்த அரசு பள்ளி மாணவி 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் பயில மாணவி சங்கீதாவிற்கு வாய்ப்பு கிடைத்துள்ள நிலையில் தனது மகள் படிப்பை தொடர தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை. ஃபர்ஸ்ட் இயர் வந்து எனக்கு நீட் ப்ரிப்பரேஷனில் வந்து எனக்கு 317 மதிப்பெண்கள் பெற்றேன். ஆனாலும் எனக்கு எம்பிபிஎஸ் சீட் வந்து கிடைக்கல. செகண்ட் இயர் பண்ணேன். இப்போ 490 மதிப்பெண்கள் பெற்று தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் 7.5 ரிசர்வேஷனில் தூத்துக்குடி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எனக்கு சீட்டு கிடச்சிருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 7.5 ரிசர்வேஷன் நீட்டில் வந்து கொண்டு வந்து எங்களை மாதிரி ஏழை பிள்ளைங்கள்லாம் நீட்டில் வந்து செலக்ட் ஆகணுன்றதுக்காக உதவி செஞ்சுருக்காங்க. அந்த தமிழ்நாடு அரசுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரி கிராமத்தில் ஏழை குடும்பத்தில் இருந்து நீட் வந்து அவ்வளோவா கஷ்டம்லாம் இல்லை, படித்தா ஈஸியாக போயிடலாம். என்னை போல் கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு வந்து இந்த நீட் எக்ஸாம் வந்து உதவியாக இருந்துச்சு. எங்கள் கெமிஸ்ட்ரி சார் தான் நீ உன்னால் முடியும், நீ பண்ணு அப்படின்ட்டு செகண்ட் இயர் வந்து படிக்க வச்சாங்க. எங்கள் சார் வந்து சேதுபதி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கெமிஸ்ட்ரி சார் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறாங்க. நான் இப்போ வந்து எம்பிபிஎஸ் சீட் எடுத்துருக்கேன்னா அதுக்கு காரணம் வந்து எங்கள் கெமிஸ்ட்ரி சார் தான். இந்த இடத்துல வந்து நான் எங்கள் கெமிஸ்ட்ரி சாருக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல் வருஷம் படிக்க வச்சேன், அதில் வந்து காசு கட்ட முடியலன்னு சொல்லிட்டு வேணாம்னு சொன்னேன். திருப்பி வந்து எங்கள் வாத்தியார் எம்சி சார் வந்து திருச்செந்தூர் இருக்கவர் படிக்க வைங்க எப்படின்னாலும் வந்துடும் பாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் ஒரு கட்டாயத்தினால நான் படிக்க வச்சேன். திருப்பி மார்க் எடுத்துருச்சு. எம்பிபி சீட்டு தூத்துக்குடியில் கிடச்சிருக்கு. இது நீட்டு கொண்டு வந்தது எங்களை மாதிரி ஏழை எளியர்களுக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்குது. இது பற்றி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் கவர்மெண்ட் பார்த்து எனக்கு எதுவும் உதவி செஞ்சால் நல்லது. திருப்பி வந்து ஒரு ப்ரைவேட்டில் யாரும் உதவி செஞ்சாலும் எனக்கு ஒரு திருப்பி. சென்னை ஆலந்தூரில் சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு சார்பில் மாபெரும் தேசிய அளவிலான சிலம்ப போட்டி. 1500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர்.
பீகார் அசோக்தாம் கோயிலில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 7 பேரின் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக குடியரசுத் தலைவர் எக்ஸ் தளத்தில் பதிவு. சமூக வலைதளங்களில் பரவும் போலி தகவல்களை எதிர்கொள்ள மத்திய அரசு துறைகளில் விரைவு குழு அமைக்க உத்தரவு. அரசின் துறை வாரியாக QRT என்ற பெயரில் சமூக வலைதள செய்திகளின் உண்மைத்தன்மையை அறிந்து குழுக்கள் பதிலளிக்கும் வகையில் ஏற்பாடு. சுதந்திர தின வாழ்த்து தெரிவித்த இஸ்ரேலிய ஜனாதிபதிக்கு பிரதமர் மோடி நன்றி. இந்தியா இஸ்ரேலுடனான தனது நட்பை ஆழமாக மதிக்கிறது என்றும் மக்களின் நலனுக்காக நமது உத்திசார் கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்றும் தெரிவித்தார். மும்பையில் இருந்து சூரத் சென்ற ரயிலில் பாதுகாப்பு போலீசாரை பிளேடால் தாக்கிய நடிகை அந்தரா பானர்ஜி கைது. இருக்கை மாறி அமருமாறு பயணிகள் கூறியதை கேட்காத நடிகை தகராறில் ஈடுபட்டதுடன் சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே பாதுகாப்பு படை போலீசாரிடம் அத்துமீறி நடந்து கொண்டது விசாரணையில் அம்பலம். பீகார் மாநிலம் லக்கிசராய் மாவட்டத்தில் உள்ள அசோக்தாம் கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் உயிரிழப்பு. மின்கம்பம் சரிந்து சிலருக்கு ஷாக் அடித்ததாகவும் அதைக் கண்டு பக்தர்கள் பலரும் பதறியடித்து ஓடியதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் முதற்கட்ட தகவல். நாட்டின் உள்நாட்டு LPG எரிவாயு தேவையை பூர்த்தி செய்ய 21 சுத்திகரிப்பு ஆலைகளுக்கு உற்பத்தி இலக்குகளை நிர்ணயித்த பெட்ரோலிய அமைச்சகம் 21 ஆலைகளுக்கும் சேர்த்து நாள் ஒன்றுக்கு 63,810 டன் இலக்காக நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் ஜாம்நகர் ஆலைக்கு மட்டும் நாள் ஒன்றுக்கு 18,000 டன்கள் உற்பத்தி செய்ய அனுமதி. தேனி மாவட்டத்தில் பள்ளி கல்வித்துறையின் தடையை மீறி அரசு பள்ளிக்குள் திருமாவளவனின் பிறந்தநாளை கொண்டாடிய விசிகாவினர் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை ரீல்ஸாக வெளியிட்டுள்ள நிலையில் அடங்க மறுத்து அத்துமீறிய விசிகாவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை. கடல் அடங்குமோ அதிகார குரலுக்கு எப்போதும் நீரின் வீழ்ச்சி நீதானே உன்னை நீந்தி கடக்க பராசக்தி படத்தை இயக்கிய சுதா கொங்கராவுக்கு 8,39,00,000 ரூபாய் ஊதிய பாக்கியை தயாரிப்பு நிறுவனம் வட்டியுடன் வழங்க கோரிய வழக்கு. சுதா கொங்கரா தொடர்ந்த வழக்கில் 8,39,00,000 ரூபாய் மதிப்புக்கு 4 வாரத்திற்குள் உத்தரவாதம் செலுத்த வேண்டும் என படத்தை தயாரித்த டான் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வருமானத்தை மீறி சொத்து சேர்த்ததாக அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கை எதிர்த்து காங்கிரஸ் MP ராகுல் தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. வந்தே மாதரத்தை எதிர்ப்பவர்களுக்கு தங்களுடைய தாய் யார் என்றே தெரியாது என கேரள பல்கலை துணைவேந்தர் மோகனன் கொண்ணுமல் சர்ச்சை பேச்சு. திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற RSS இளைஞர் மாநாட்டில் பேசிய துணைவேந்தரின் இக்கருத்துக்கு கேரள அரசியல் கட்சிகள் மற்றும் மாணவர் அமைப்புகள் கடும் கண்டனம். திண்டுக்கல் மாவட்ட தொழில் வர்த்தகர் சங்கம் சார்பில் நடைபெற்ற 22ஆம் ஆண்டு பொதுக்கூட்டம். அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலை உயர்வுக்கு வியாபாரிகள் காரணம் அல்ல என்றும் ஆண்டுதோறும் சுங்க கட்டணம் உயர்த்தப்படுவதை அரசு கட்டாயம் நிறுத்த வேண்டும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் பேட்டி. விலைவாசி 1 கிலோ அரிசிக்கு 15 ரூபா உயர்ந்திருக்கு. உயர்வு என்பது கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் விவசாயம் நீர்வரத்து இல்லாத காரணம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரிசி வியாபாரிகளோ விலை ஏற்றத்துக்கு பொறுப்பானவர்கள் அல்ல. இன்னைக்கு கர்நாடகத்திலிருந்து வரக்கூடிய அரிசி குறைந்திருக்கிறது, ஆந்திராவிலிருந்து வரக்கூடிய அரிசி குறைந்திருக்கிறது. இனி நமது ஊரில் இப்போ இந்த குறுவை சாகுபடி சரியாக இல்லை என்று சொன்னால் இன்னும் விலையேற்றம் ஏற்படுமே தவிர இதை தவிர்ப்பதற்கு மாநில அரசு போர்க்கால அடிப்படையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நெல்லுகள்லாம் ரோடுகளில் வச்சிடறாங்க. மழை வந்துச்சுன்னா முளைச்சி வீணா போகுது. ஆக எவ்வளவோ கோடிகள் நம்ம மற்ற துறைக்கு செலவு பண்ணுறோம். ஆனால் விவசாயத்துறைக்கு முழுமையாக செலவு செய்து ஒரு நெல் பயிர் கூட வீணாகாமல் உடன்களை கட்டப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு ஒவ்வொரு ஏரி குளங்களையும் சீரமைத்து முறைப்படுத்த வேண்டும், அதற்குரிய பணிதனை செய்ய வேண்டும். அதற்கு அரசுக்கு எந்த ஒத்துழைப்பு வேண்டும் என்று சொன்னாலும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு முழுமையாக செய்யும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓணம் பண்டிகையின் முதல் நாளான அத்தம் நட்சத்திரத்தை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற கேரள திருச்சூர் வடகநாதன் கோயிலில் வண்ணமயமான மலர்களை கொண்டு அத்தப்பூ கோலம். பிரம்மாண்ட பூக்கோளத்தை காண கோயிலில் திரண்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் சுற்றுலா பயணிகள். கேரள மாநிலத்தில் கோலாகலமாக தொடங்கியது ஓணம் பண்டிகை. பாரம்பரிய இசை முழக்கத்துடன் எர்ணாகுளத்தில் நடந்த ஓணம் விழாவில் முதலமைச்சர் சதீஷன் பங்கேற்பு.
ரஷ்யாவில் இருந்து கடந்த ஜூலை மாதம் இந்தியா இறக்குமதி செய்த கச்சா எண்ணெய் மதிப்பு புதிய உச்சத்தை எட்டியது. கடந்த ஜூன் மாதம் 5.14 பில்லியன் டாலருக்கு கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் கடந்த மாதம் 6.4 பில்லியன் டாலருக்கு இறக்குமதி. தென்மேற்கு சீனாவின் யுனான் மாகாணத்தின் புயர் நகரத்தில் சோளக்காட்டில் ஒன்றாக படுத்து ஓய்வெடுத்த யானைகள். இணையத்தில் மீண்டும் வைரலான சீனாவின் யானை குடும்பம். ஹார்முஸ் ஜலசந்தியை திறப்பதும் ஓமனுடனான கடல்வழி பேச்சுவார்த்தைகளும் வெவ்வேறானவை என தெளிவுபடுத்திய ஈரான், பழைய கடல்வழிகள் செயல்படாததால் தற்காலிக பாதை உருவாக்கப்பட்டு வருவதாகவும் ஜலசந்தியை திறப்பது அமெரிக்காவின் நடவடிக்கைகளை பொருத்தி அமையும் என்றும் விளக்கம். எக்ஸ் சமூக வலைதளத்திற்கு பல்வேறு நாடுகள் கட்டுப்பாடுகளை விதிக்கும் நிலையில் கட்டுப்பாடுகள் குறித்த உரிய விளக்கத்தை சம்பந்தப்பட்ட நாட்டு பயனர்கள் தெரிந்து கொள்ளும் புதிய வசதி அறிமுகம். அனைத்தையும் வெளிப்படைத்தன்மையோடு பயனர்களுக்கு கொண்டு சேர்க்க எலான் மஸ்க் தலைமையிலான குழு அதிரடி முடிவு. திருவாரூர் மாவட்டம் பதக்குடியில் நடைபெற்ற மாநில அளவிலான கால்பந்து போட்டியில் முதலிடம் பிடித்த திருச்சி அணிக்கு கோப்பையுடன் 3 லட்சம் ரூபாய் ரொக்கம் பரிசு, 2ஆம் இடம் பிடித்த கூத்தாநல்லூர் அணிக்கு 2 லட்சம் ரூபாயும், 3ஆம் இடம் பிடித்த பதக்குடி அணிக்கு 1 லட்சம் ரூபாயும் ரொக்க பரிசு வழங்கப்பட்டன. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல்வீன் நகரில் நடைபெறும் ஆண்கள் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியாவும் இங்கிலாந்து அணிகள் இன்று மோதுகின்றன. இந்திய நேரப்படி மாலை 4:30 மணிக்கு தொடங்கவுள்ள போட்டியில் ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான அணி வெற்றியுடன் கணக்கை தொடங்குமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் தொடரின் 2வது சுற்றில் நட்சத்திர வீரரான செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச் அதிர்ச்சி தோல்வி. அர்ஜென்டினாவின் தியாகோ கஸ்டின் டிராண்டேவிடம் 4-6 என்ற செட் கணக்கில் தோல்வியடைந்து தொடரில் இருந்து வெளியேறினார். துபாயில் வருகின்ற 28ஆம் தேதி தொடங்கவுள்ள மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடருக்கான பாகிஸ்தான் அணி அறிவிப்பு. பாத்திமா சானா தலைமையிலான அணியில் ஆயிஷா ஜாபர், ஏமன் நசீர், எய்மன் பாத்திமா, சாடியா இக்பால், சைரா ஜபீன், ஷவால், வஹீத் அக்தர் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். பிருத்திவிராஜ் நடிப்பில் உருவாகியுள்ள கலிவா படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. ஆக்ஷன் காட்சிகளால் படத்தின் ட்ரெய்லருக்கு கிடைத்துள்ள வரவேற்பை தொடர்ந்து திரைப்படத்தின் வெளியீட்டிற்காக ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருப்பு. மகளிர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டியில் சீனாவுக்கு எதிரான போட்டியை 2-2 என்ற கணக்கில் டிரா செய்தது இந்தியா. நெதர்லாந்தின் வேக்கன ஸ்டேடியத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டது இந்திய அணி.